இப்போ நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எங்கள் அம்மா காலையிலே ரெடியாகி உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஸ்பெஷலாக ஏதோ இன்னைக்கு சமைச்சு தர போகிறாங்க. ஐமா, என்ன இன்னைக்கு காலையிலே ஏதோ உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்க? என்ன சமையல் இன்னைக்கு? என்ன ஸ்பெஷல்? சண்டே ஸ்பெஷல்? ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டே இருந்த ஐட்டம் செய்யப்படுறேன். ரொம்ப நாளாக தியா கேட்குற ஐட்டமாக செஞ்சுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு தான் என்னோட சாய்ஸ் கிடைக்க போகுது. என்ன, நான் நிறையா கேட்டுகிட்டே இருக்கேனே. ஆமாம், எப்போ பார்த்தாலும் தியா கேட்ட மட்டும் செஞ்சு கொடுக்குறேன், எனக்கெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற கேட்குறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறியா. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐட்டம் தான் செய்யப்போறேன். என்ன ஐட்டம்? என்ன ஸ்பெஷல்? நீ நிறைய கேட்டுகிட்டே இருப்ப, இருந்தாலும் மெயினாக ஒன்று, அதாவது மட்டன் கீமா. சூப்பர். ஆமாம், எங்கள் அம்மா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோவும் போடலை. மட்டன் கீமா அதுக்கு வந்து புரோட்டாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், சூப்பராக இருக்கும். மட்டன் கீமாவும் செஞ்சு நல்ல கொத்து கறியாக செஞ்சு சூப்பராக செஞ்சுன்னா தியா நிறைய மட்டன்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவா. இது மாதிரி கொடுத்தா கொஞ்சம் அது குழம்புன்னு நினச்சிட்டு மட்டன் கீமா நிறைய சாப்பிடுவா. நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது புரோட்டானாலே நல்லா சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லை மட்டன் கீமா வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லா கிரேவியாக ரொம்ப நல்லா அப்படி கெட்டியாக செஞ்சு அந்த புரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதுதான் செய்யப்படுறேன், மட்டன் கீமா புரோட்டா செய்யப்படுறேன். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்க வெள்ளம் அப்போ தான் நாங்கள் பாருங்க உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மட்டன் கைமா செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம புரோட்டாவுக்கு மாவு பிணைஞ்சு வச்சுக்கலாம். நான் 3/4 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் ஒரே ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். மைதாவை முட்டையை நல்லா கலக்கிடுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. ஒட்டுக்கா ஊற்றுனீங்கன்னா தண்ணியாக போயிடும் மாவு. நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். நம்ம எப்போதும் புரோட்டாவுக்கு எப்படி பிணைவோமோ அதே மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நான் கீழே வச்சு பிணைஞ்சு எடுத்துட்டேன். பிணைஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் போட்டு தடவி 1/2 மணி நேரம் ஊறட்டும். இது வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மட்டன் கைமா செஞ்சிடலாம். இப்போ நம்ம கைமா செய்கிறதுக்கு 3/4 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துருக்குறேன். இதில் வந்து கொஞ்சம் எலும்பெல்லாம் எடுத்துட்டேன் நான். ஏன்னா அவங்களே வந்து நைஸாக வெட்டி தருவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் குருமா வச்சுக்கலாம் எலும்பெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலும்போடவே வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து கொஞ்சம் போல் எடுத்து வச்சுட்டு எலும்பெல்லாம் நம்ம கைமாக்குன்னு கேட்டோம்னா அவங்க ரேட்டும் கூட போடுவாங்க. போட்டு அந்த இதில் மரத்தில் போட்டு அவங்க வெட்டும் பொழுது அது நல்லா இல்லை, கசகசன்னு பண்ணிடுறாங்க. அதனால நான் வந்து எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. அதனால நான் மொத்தமாக வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோவில் பாருங்கள், இது வந்து எலும்பு, கொழுப்பு, எலும்பு எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டேன். இது வந்து 3/4 கிலோ இருக்கும். இது வந்து வெறும் அதாவது எலும்பே இல்லாத கறி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம கொத்துறதுனா கூட கொத்திக்கலாம். கத்தியில் வச்சு கொத்தத்தான் போகிறோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து இதில் அறுத்து எடுத்துக்கலாம். நைஸாக கூட நம்ம அறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். அவங்க போட்டுக்கிட்டு கொத்து கொத்துன்னு கொத்துறாங்களா, அதில் வந்து மரத்தூடு நிறையா வருது, கசகசன்னு ஆயிடுது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சுத்தமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெட்ட முடியலன்னா இந்த மாதிரி வெட்டிட்டு எடுத்து பாருங்கள். அதுவாக பீஸாக தனியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம மட்டன் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக வெட்டி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக வெட்டி இருக்கிறேன். உங்களுக்கு தெரியல பிச்சுக்கு நிற்கிது, ஆனால் இந்த மாதிரி நான் வெட்டி இருக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் போல் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் நைஸாக. ஏன்னா இந்த கொழுப்பெல்லாம் வந்து வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த கொழுப்பு ஐட்டம் கொஞ்சம் நாராக இருக்கிறதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். 2வது கிரேவிக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் கூட வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பத்தை வச்சு விட்டு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இல்லை எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் போல் சோம்பு, பட்டை கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். பட்டை, கல்பாசி, ஒரு நட்சத்திர பூவில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 கிராம்பு, அவ்வளவுதான். இதுக்கு வந்து நிறைய கசகசன்னு போட்டு தடிச்சிங்கன்னா நம்ம சாப்பிட முடியாது. அதெல்லாம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது எண்ணெய் காஞ்சதை சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை சோம்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு. நல்லா செவந்த ஒன்று தான் போடணும் வெங்காயத்தை. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமும் நான் நைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னாக்கா நல்லாயிருக்கும்.
வெங்காயம் ஓரளவு செவந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தூள் ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நிறைய காரம் இருக்கக்கூடாது, காரம் கம்மியாக தான் இருக்கணும். 3/4 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு கிண்டு இந்த எண்ணெயிலே இது வந்து லைட்டாக அப்படி கிண்டினதை ஒரு 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது வந்து உடனே ஊற்றிடணும், இல்லாட்டி அந்த மிளகா வந்து கரைச்சி போயிடும். நம்ம அந்த எண்ணெய்க்கில் போடுறதுனால அந்த மட்டன் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல கலர் கிடைக்கும். இன்னொன்று வந்து அந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வதங்கிடும் மிளகாத்தூள். அதனால் ஒரு 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன், அவ்வளோதான். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், சீக்கிரத்தில் அந்த மசாலையெல்லாம் வெந்து எண்ணெய் கசிஞ்சிருச்சு. வெங்காயம் வதங்கினோடனே அதில் மிளகாத்தூள் ஐட்டத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இல்லைன்னா ரொம்ப நேரம் அது வேகணும், நம்ம கிட்டிக்கிட்டே இருக்கணும் நின்றுக்கிட்டு பக்கத்தில். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த மட்டனை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மட்டனை போட்டு இந்த மசாலையில் நல்லா கொஞ்சம் பிரட்டிடுங்க. மட்டன் நல்லா சேர்ந்து கொஞ்சம் அப்படியே பிரண்டு வேகணும், அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா சாரும். அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த மாதிரி அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இன்னும் தண்ணியே சேர்க்கலை, இன்னும் கொஞ்சம் நேரம் அது பிரண்டு வேகணும். பாருங்க நல்லா எப்படி பிரிஞ்சு வருது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வேகுது பாருங்களா. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி விடணும், தண்ணி நிறையா விடக்கூடாது. இது வந்து மட்டன் கைமாங்கிறது கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும், அதனால் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இது வேகணும் மட்டன், அதனால தான் கொஞ்சம் விட்றேன், இல்லாட்டி விட மாட்டேன். நான் ஒரு 1/2 டம்ளர் விட்டுருக்கேன், 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுருக்குறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா மட்டன்னால ஒரு 6-7 விசில் விடணும். இது வந்து நம்ம வந்து அரைச்சி போட்டுக்கிறோம், கொஞ்சம் போல் வெட்டி போட்டுக்கிறோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்து ஒரு 4 விசில் மட்டும் விட்டால் போதும். பாருங்கள் நல்லா கொதிச்சு அப்படி வெந்து நிற்கிது. நம்ம 1/2 டம்ளர் தான் தண்ணி விட்டால் எப்படி நிற்கிது பாருங்கள். இது கரெக்டான அளவு, இப்படி தான் இருக்கணும். கொழு கொழுன்னு இருக்கணும், நிறையாவும் தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப வரன்னு இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொழுன்னு இருந்தால் நம்ம வந்து சப்பாத்தியோ சாதமோ எதில் இட்லி தோசை நீங்கள் எதில் வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. இதை மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு விட்டு லைட்டாக, அதாவது நம்ம மூடியாக வச்சு வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஸ்மெல்லு இருக்கும், ஒரு கவிச்ச வடை இருக்கும். இந்த கவிச்ச வடை போகணும், அதனால் லைட்டாக கொதிக்க விடுங்க. அந்த கவிச்ச வடை போகணும். நல்லா இந்த மாதிரி 5 நிமிஷமாவது இந்த மாதிரி கொதிக்க விடணும். நம்ம மட்டனே வெந்துட்டாலுமே இந்த மாதிரி 5 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு வேக விட்டுருங்க. அந்த வாடையெல்லாம் போய்ட்டு நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தூவி வைக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கைமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இப்போ நான் வந்து புரோட்டா இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக போட போகிறேன். நம்ம ஏற்கனவே எத்தனையோ விதமான புரோட்டா செஞ்சுருக்குறோம். இன்றைக்கி அதையை விட ஒரு வித்தியாசமான புரோட்டா, அது எப்படி செய்கிறதுங்கிறது பார்ப்போம். இதை இறக்கி வச்சுருவோம். பிணைஞ்சி வச்ச மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறி நிற்கிது. உருண்டை எதில் பிடிச்சி வைக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் லைட்டாக அப்படி எண்ணெய் தடவிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து உருண்டை வச்சுட்டு எடுக்கையில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா உருண்டை பெருசாகவே பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் தடவிக்கங்க.
அப்படியே மூடி வச்சுக்கோங்க, காஞ்சி போயிடாமல் இருக்க. ஒரு 2 ஸ்பூனு மைதா, கொஞ்சம் போல நெய், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நான் கலக்கி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வெறும் எண்ணெயை தடவுறத விட அதில் கொஞ்சம் மாவு போட்டு எண்ணெய் மாவு நல்லா குழச்சிட்டு அந்த அந்த உருண்டையில் நம்ம தேய்ச்சிட்டு உருண்டை மேலே தேய்ச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது புரோட்டா வந்து நல்லா லேயராக நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நல்லா இடத்த சுத்தம் பண்ணிடுங்க. நான் சுத்தம் பண்ணிக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு நம்ம அந்த தேய்ச்சி வச்சுருக்க அந்த எண்ணெயை தடவிக்கணும். ஒரு கீச்சல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா அப்படியே உருட்டிகிட்டு வந்துடுங்க. நல்லா நெருக்க உருட்டிகிட்டு வரணும். அதாவது கேப்பு இல்லாமல் உருட்டிட்டாங்க. அந்த மாதிரி கரெக்டாக உருட்டிகிட்டு வரணும். கேப்பே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இது என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இந்த சாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாயிண்ட்டை நல்லா இப்படி பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இதில் சேர்த்து விட்ருங்க. அப்படி இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு பாருங்கள், இதையுமே இங்கேருந்து இப்படியே இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. இப்படியே வச்சு அமுத்தி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்குவோம். தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இப்போ தோசைக்கல் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம தேய்ச்சி போட்டுடலாம். இப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப பெருசெல்லாம் தேய்க்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி கல் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறத எடுத்து இந்த மாதிரி இதில் மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்படி பாருங்க, நல்லா எப்படி உப்பி வருது. அப்போ நல்லா லேயராக தூக்கிக்கிட்டு வரும். இந்த நம்ம தேய்ச்சி மடித்து வச்சதுனால லேயராக வரும். மெதுவாக அப்படி எடுத்து பரட்டி போட்டுக்கோங்க. பாருங்க, செமையாக இருக்குது. நல்லா நிதானமாக வேக விடுங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா மேலே கறிகிறோம், உள்ளே அந்த லேயராக இருக்கிறது வேகாது. அதனால் நல்லா நிதானமாகவே வச்சு இப்படி எரிய விடுங்க. பாருங்கள், அப்போ தான் உள்ளே இருந்து நல்லா வெந்து வரும். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. செமையாக இருக்குல்ல மட்டன் கைமா. மட்டன் கைமா பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். அதாவது குழம்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வரன்னு நல்லா இருக்காது. இதுதான் புரோட்டா கூட வச்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். சாதத்து கூடவுமே நம்ம வந்து சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சாப்பாடு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சும்மா 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். இது இருக்கட்டும். டிஃப்ரென்ஸான புரோட்டா எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இது வந்து பார்க்கையிலே அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன தான் வச்சாலும் அப்படியே சும்மா செமையாக இருக்கும். பாருங்க, ஒரு கையில் வச்சு அமுத்திடலாம். நல்லா இப்படி வச்சிடலாம். அப்போவும் சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா? பாருங்க, உடைஞ்சு போகாது. இப்போ நான் அதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள் புரோட்டா. பாருங்கள், லேயராக எல்லாமே நல்லா வெந்து எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. நல்லா லேயராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்தா யார் புரோட்டா வேண்டாம்னு சொல்லுவாங்க? அப்படியே சீலை துணி மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கு. நான் கேட்ட மாதிரி சூப்பரான மட்டன் கீமா ரெடி ஆயிடுச்சு. நான் கேட்டது இது, நான் கிடைச்சது இதுங்கிற மாதிரி கூடவே சேர்த்து சூப்பரா டிஃப்ரெண்டான பரோட்டாவை சேர்த்து செஞ்சுட்டாங்க.
மட்டன் கீமா ரொம்ப டிஃப்ரென்ஸான வித்தியாசமான புரோட்டா. ரொம்ப நேரமா வாசம் கமகமன்னு இருக்கு, சாப்பிடணும்னு நினைச்சிட்டே இருக்கிறேன். எங்க அம்மா வீடியோ எடுத்துட்டே இருக்காங்க, நான் சாப்பிட போறேன். சாப்பிடு. எங்க அம்மா வந்து எனக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அதனால உங்களுக்கு வீடியோ காட்டவே நான் வந்து எடுத்து சாப்பிட போறேன். ஸோ வந்து பாருங்க, புரோட்டா சூப்பராக இருக்கு. எப்பவுமே அம்மா வந்து புரோட்டா செஞ்சு அடிச்சு ஒரு மாதிரி நூல் நூலாக தருவாங்க. இது வித்தியாசமா அந்த சப்பாத்தி அந்த மாதிரியே வந்து புரோட்டா சாஃப்டா இருக்கு. கீமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்கு, வாங்க நீங்களும் சாப்பிடலாம். மட்டனை ஒரு பீஸாக சாப்பிட சொன்னாலும் நிறைய சாப்பிட மாட்டோம். சூப்பராக இருக்கும் மட்டன், நல்லா இருக்கும், ஜூஸியாக இருக்கும். அதாவது மட்டனை கடிக்க அவ்வளோ குழம்பு உள்ள இறங்குது, அது தானாக இறங்குது. அவ்வளோ ஏன்னா நல்லா வெந்துருச்சு வேற, ரொம்ப நைஸாக கொத்தி பாதி அரைச்சி வேற போட்டோமா, அதனால நல்லா வந்துருக்கு. தியா சொல்லுவா, ரிவ்யூ சொல்றதுக்குலாம் முடியல மச்சி, சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கு, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். அந்த மாதிரி ரிவ்யூலாம் சொல்ல முடியல, சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கோம் நாங்கள். சரி, மட்டன் கீமா இப்போ பாருங்க, நம்மளுடைய மட்டன் கீமா வித்தியாசமான புரோட்டா. நான் நிறைய தான் உங்களுக்கு புரோட்டா போட்டு காட்டியிருக்கிறேன். இந்த புரோட்டா இன்னும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேன். இந்த புரோட்டா அதாவது நம்ம வீசி போடுறத விட இன்னும் வந்து அகலமாக தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து அந்த நூல் புரோட்டா வெட்டிட்டு போடுறத விட இது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதை லேசாக தேய்ச்சிட்டு நடுவே ஒரு கோடு போட்டு அப்படியே சுற்றிட்டு வந்து ஒரு அமுத்திட்டு வச்சு எடுத்தோம்னா செமையாக இருக்குது புரோட்டா. வேலையும் கம்மி. அதே மாதிரி இந்த மட்டன் கீமா ரொம்ப அருமையாக இருக்குது, செமையாக வந்துருக்குது. இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நல்லையிலே வாயில் வச்சு ஊறுது. செம பான்னு சொல்லணேன், சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ கிவே டைம். இந்த வீடியோவுக்கான முதல் கேள்வி, மட்டன் எவ்வளவு கிலோ சேர்த்துருக்கிறேன். இரண்டாவது கேள்வி, புரோட்டா மாவில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கிறேன். இதுக்கான பதிலை கீழே இருக்க மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அதில் அனுப்ப தெரியாதவங்க அதுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு உங்களோட பதிலை அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்நாட் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.